ஹலோ ஃபார்ச்சூன்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இது வந்து கம்ப்ளீட் அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் அன்பிளான்டு ட்ரிப் எனக்கு. ஸோ எங்கே போயிட்டுருக்கோன்னா பெரம்பிக்குளம் நோக்கி போயிட்டுருக்கோம். Jan 19 கரெக்டாக என் பர்த்டே அன்னைக்கு தான் இங்கே ரீச் ஆனோம். ஸோ Jan 18 தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். Jan 18 வந்து எந்த பிளானுமே கிடையாது. ஒரு நைட் ஒரு 7 மணிக்கு யோசிச்சோம் பெரம்பிக்குளம் போகலாம், லைக் ட்ரிப் போகலான்னு 1 o'clock டிசைட் பண்ணிட்டோம். எங்கே போகிறதுன்னு ஃபைனல் பண்ணது வந்து ஒரு 7 மணி இருக்கும். ஸோ அப்படியே பண்ணிட்டு இங்கே வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் டாப் ஸ்லிப் ஹில்ஸ் ஏறதுக்கு முன்னாடி நம்ம அந்த செக் போஸ்ட்ல நம்ம வெஹிக்கிள் செக்இன் பண்ணிருந்தோம். அப்படியே மரம் செடி எல்லாத்தையும் பார்த்தோன்னே எங்க வீட்டு குட்டீஸ்க்கு வந்து செம்ம குஷி ஆயிடுச்சு. நாங்களுமே நைட் ஃபுல்லா ஒரே கார்ல ஒயிட் பண்ணி சரியான டயர்ட் எங்களுக்கும். இருந்தாலும் அந்த ஹில்ஸ்லாம் வரும்போது சின்ன வயசுல பண்ற மாதிரி ஒரு குஷி இருக்கும். அந்த மாதிரி நாங்களுமே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஸோ பெரம்பிக்குளம் போனோன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டாப் ஸ்லிப்போட அந்த ஹில்ஸ் ரீச் ஆகிட்டு அதுக்கு மேலே ஏற ஹில்ஸில் தான் பெரம்பிக்குளம் இருக்கும். இங்கே வந்து தென் டாப் ஸ்லிப்போட செக் போஸ்ட் இருக்கும். இங்கேயும் நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி போடுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நம்ம அங்கே என்ட்ரி போடுறது இவங்ககிட்ட ஷோ பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இவங்க பெர்மிஷன் கொடுத்ததுனா நம்மளால மேலே ஹில்ஸ் ஏற முடியும். ஆனால் வந்து அதுக்கு தான் போயிருந்தான். போயிட்டு வர்றதுக்குள்ளே நாங்கள் சும்மா ஒரு குட்டி குட்டி ஷார்ட்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு இருந்தோம். இங்குமே வந்து ஸ்டார்டிங்லேயே மயில், அதுக்கப்புறம் காட்டு பன்னி, இந்த மாதிரிலாம் அனிமல்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஒரே ஜாலியாக இருந்துச்சு. என்னதான் நம்ம ஜூக்கு போயிட்டு கூண்டுக்குள்ளே பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு அவங்களோட இடத்துலயே போயிட்டு அவங்கள மீட் பண்ணுறது ஒரு ஜாலி தானே. நெக்ஸ்ட் நம்ம வந்து பெரம்பிக்குளம் என்ட்ரன்ஸ் ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்தோடனே நீங்கள் வந்து இங்கே ஒரு செக்கிங் போடணும். நாங்கள் ஆக்சுவலாக முன்னாள் நைட்டு கால் பண்ணி கேட்டப்போ அவங்க ஆன் ஸ்பாட் புக்கிங் போட்டுக்கலான்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்கள் வந்து ஒரு 30 minutes மேலே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா மேலே ஒரு செக்கிங் இருக்கு, அவங்க பெர்மிஷன் கொடுத்தாதான் எங்கள் வெஹிக்கிள் மேலே அலோவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 30 minutes கழிச்சு அவங்களுக்கு கால் வந்ததும் எங்களை மேலே அனுப்புனாங்க. நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா பிஃபோராக நீங்கள் ஆன்லைன் வெப்சைட்லேயுமே இருக்குது, அதுலேயுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அப்புறம் நாங்கள் வந்துட்டு எங்களோட வெஹிக்கிள் எல்லாமே இங்கே ஒரு என்ட்ரி நம்ம பாஸ் மாதிரி வாங்கணும் பே பண்ணி. ஸோ இங்கே செப்பரேட்டாக நாங்கள் பே பண்ணி எங்களோட வெஹிக்கிள் என்ட்ரி பண்ணிவிட்டு மேலே போயிட்டு இருந்தோம். லைக் பெரம்பிக்குளம் அந்த ஹில்ஸ் மேலே ஏறிட்டு இருந்தோம். ஸோ ஹில்ஸ் ஏறிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அகெயின் உங்களுக்கு வந்து ரூம் எல்லாமே ரிசர்வேஷனுக்கு நீங்கள் இங்கே வந்து செக்இன் பண்ணணும். நீங்கள் 1 day ட்ரிப் மாதிரி வரீங்கனாலும் பெரம்பிக்குளமுக்கு வரலாம். ஸோ நீங்கள் 1 day ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணிட்டு வரீங்க, வந்துட்டு ஈவினிங் ரிட்டர்ன் ஆகுறது அந்த மாதிரி வரலாம். அப்படி வந்தீங்கன்னா 400 rupees அவங்களோட வெஹிக்கிள் இருக்கும், அதில் கூட்டிகிட்டு போவாங்க. 400 rupees நம்ம பே பண்ணால் அவங்க ஜீப் மாதிரி வச்சுருக்காங்க, அதில் கூட்டிகிட்டு போவாங்க. தென் நாங்கள் வந்துட்டு இதுதான் ஆக்சுவலாக அந்த ஜீப்பு. நாங்கள் வந்து எங்களோட ரூம்ஸ் எல்லாத்துக்கும் என்ட்ரி போட்டுட்டு கிளம்பிட்டோம். இது வந்து ஒரு குட்டி கேன்டீன் ஸ்பேஸ் மாதிரி பக்கத்தில் இருந்துச்சு. எங்களுக்குன்னு ஒரு கைடு அலோகேட் பண்ணிட்டாங்க. 15,600 டோட்டலாக நாங்கள் பே பண்ணோம். ஸோ இங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தென் மலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த கைடு. சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழியிலே வந்து நிறைய டேம்ஸு, அதுக்கப்புறம் வந்து அந்த கிளைமேட்டே செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் மேலே ஏறினதே லைக் ஒரு 11 o'clock மேலே தான் ஏறினோம். நீங்கள் இன்கேஸ் ஏதாச்சும் வாங்கணும், பேசிக்ஸில் மட்டும் மறந்துட்டு போயிட்டீங்க, இல்லை டீ காஃபினா இந்த 4 ஷாப்ஸ் தான் அங்கே இருக்கும். இதில் தான் நம்ம வந்து ஏதாவது பேசிக் நீட்ஸ்லாம் வேணும்னா வாங்கிக்கலாம். அந்த ஏரியா வந்து மற்றபடி பயங்கர ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஒரு நல்ல சேஃபான ஏரியானே சொல்லலாம். அவ்வளோதான். நாங்கள் வந்து பெரம்பிக்குளமில் நாங்கள் புக் பண்ணியிருந்த ஸ்பேஸ் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் புக் பண்ணியிருந்த ஸ்பேஸோட பேர் வந்து ஹனிகாம்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு பா ஷேப்பில் இருந்துச்சு. ஒரு 8 to 9 ரூம்ஸ் இருந்துச்சு. ஒரு காமன் காரிடார் வச்சு நல்லா இருந்துச்சு அந்த ஸ்பேஸ். அந்த மாதிரி ஒரு காமன் டைனிங் ஸ்பேஸ் இருந்துச்சு. ஏன்னா இந்த பேக்கேஜில் வந்து நமக்கு ஃபுட் எல்லாமே இன்க்ளூடடாக வந்துடும். நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே. ரூம்ஸுமே வந்து பயங்கர நீட்டாக இருந்துச்சு. வெளியே அந்த லான் ஏரியாவாக இருக்கட்டும் எல்லாமே பயங்கர ஸ்பேஷியஸ். ஏன்னா நாங்கள் குட்டி பாப்பாலாம் கூப்பிட்டு போனதுனால அவங்களுக்கு விளையாடுறதுக்கும் நாங்கள் ஸ்பேஸ் பார்க்கணும். இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம். ஆக்சுவலாக நாங்கள் 2 ரூம் எடுத்திருந்தோம். கேர்ள்ஸ்க்கு ஒரு ரூம், அதுக்கப்புறம் பசங்களுக்கு ஒரு ரூம்னு. இதில் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா பெட் இருக்கும், ஒரு பில்லோ கவர் இல்லை, பெட் கவரு, அதுக்கப்புறம் ஒரு பிளாங்கெட் இருக்கும், டபுள் காட் ஒன்று போட்டிருப்பாங்க. உங்களுக்கு வந்து ட்ரெஸ் ஹேங்கிங், அதுக்கப்புறம் வந்துட்டு வாஷ்ரூம் பயங்கர நீட்டாக இருந்துச்சு. ரூம்ஸ் எல்லாமே உண்மையாகவே சொல்லணும்னா பயங்கர நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருந்தாங்க. நம்ம எதுவுமே வந்துட்டு குறை சொல்கிற மாதிரியே இல்லை. ஸ்பேஸும் அந்த மாதிரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கொடுத்த மணிக்கு கொஞ்சம் ஒர்த்தாக ஃபீல் ஆச்சு. ஸோ நீங்களே பாருங்கள், அந்த வாஷ்ரூம் எல்லாமே பயங்கர க்ளீனாக இருந்துச்சு. ஒரு ஸ்மெல் ஒன்றுமே கிடையாது. ஸோ ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க. கெய்சர் நாங்கள் எடுத்த அந்த ரூம் வந்து ஏசியோட அட்டாச்சாக வந்துருந்துச்சு. நான் ஏசி ரூம்ஸுமே இருக்குது. அன்னைக்கு வந்து அவைலபிலிட்டி இல்லை, அதனால் நாங்கள் ஏசி ரூம்ஸ் எடுத்துட்டோம். இது வந்து காமன் காரிடார் மாதிரி. இந்த விண்டோஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம்.
மேபி இது எல்லாமே வந்து நான் காலையில் ஏஞ்சிக்கும் போதே ஒரு நல்ல ப்ளசண்ட்டாக இருக்கும். நாளைக்கு காலையில் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு ஷூட்டில் ஆட் பண்ணுறேன். நல்ல ஒரு தூக்கத்தை போட்டுட்டு லன்ச் ரெடி ஆகிடுச்சின்னு எழுப்பி விட்டாங்க. ஸோ லன்ச்சுக்காக வந்திருந்தோம். வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே இருக்குது. உங்களுக்கு அவங்க ஃபஸ்ட்டே கேட்டுப்பாங்க நான்வெஜ் வேணுமான்ட்டு. நாங்கள் நான்வெஜ் தான் சொல்லியிருந்தோம். ஸோ சிக்கன் கறி, சப்பாத்தி, அதுக்கப்புறம் வந்துட்டு ரைஸு, அப்பளம், ரசம் எல்லாமே வச்சுருந்தாங்க. சாப்பிட்டுட்டு எல்லோரும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே கிளம்பிட்டோம் சைட் சீயிங்க்கு. ஸோ போகிற இடம் எல்லாமே வந்து ஃபாரஸ்ட் தான். உள்ளே ட்ரக்கிங் மாதிரி கூப்பிட்டு போனாங்க. ஸோ ட்ரக்கிங்னு சொல்ல முடியாது, வெஹிக்கிள் ஒரு இது மாதிரி விசிட் மாதிரி போயிருந்தோம் நாங்கள். நம்மளோட ஓன் வெஹிக்கிள் தான் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை நம்மக்கிட்ட நம்மளோட ஓன் வெஹிக்கிள்ஸ் இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், அவங்கக்கிட்ட ஜீப் இருக்கும், நம்ம அது கூட புக் பண்ணிக்கலாம் நமக்கு வேணும் அப்படின்னா பேமெண்ட் பேசிஸில். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா உள்ளே உங்களுக்கு வந்து சுற்றி பார்க்கறதுக்காக அவங்க ஒரு கைடு அலோகேட் பண்ணிடுவாங்க. நீங்கள் எங்கே போனாலுமே உங்கள் கைட் கூட்டிகிட்டு தான் போகணும். ஏன்னா கைடு இல்லாமல் நம்ம அங்கே எங்கேயுமே போக முடியாது. ஸோ நீங்கள் கைடோடு தான் எங்கே போனாலுமே போகிற மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து பார்த்த அனிமல்ஸ்லாம் பைசன் பார்த்தோம். ஏன்னா நிறைய அங்கே பைசன்ஸ் இருந்துச்சு. ஈவினிங் டைமில் தான் அனிமல்ஸ் எல்லாம் வெளியே வரும்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்லாட் கொடுத்ததே 3 to 6 வரைக்கும் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஸ்லாட்டில் தான் நாங்கள் போயிருந்தோம். பைசன்ஸ் பார்த்தோம், நிறைய எலஃபண்ட்ஸ் பார்த்தோம், யானை வந்து நிறையவே பார்த்தோம். யானை அதோட குட்டி அப்படி ஒரு ஃபேமிலியாகவே இருந்தாங்க. அந்த மாதிரிலாம் பார்த்தோம். நான் வந்து வண்டலூர் ஜூவில் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மசனக்குடி போகிறப்ப இதை விடவும் ரொம்ப க்ளோஸாக பார்த்துருக்கேன் யானைலாம். அதனால வந்துட்டு எனக்கு இந்த ட்ரிப்புமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யானை ஒரு ஜாலியான ட்ரிப்பாக போச்சு. அண்ட் பர்த்டே வேறு செம்மையாக போச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறைய கூட்டமாக மான் பார்த்தோம். மான்லாம் வந்து அப்படியே பார்த்து அன்றைக்கி ஃபுல்லாக சலிச்சியே போயிருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ மான் இருந்துச்சு அங்கே. அங்கே வந்து 2 டைப் ஆஃப் மான் நாங்கள் பார்த்தோம். ஒன்று வந்து அந்த சாம்பல் மான்னு சொல்லிட்டு, இன்னொன்று அந்த புள்ளி மான், ரெண்டுமே பார்த்தோம். இது வந்து ஒரு தேக்கு மரம், 485 வருஷமாக அந்த தேக்கு மரம் இருக்காமா. இது வந்து அவங்களுக்கு ஒரு கடவுள் மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த தேக்கு மரம் வந்து வெட்ட போகிறப்ப ப்ளீட் ஆச்சு. அதனால வந்து இந்த தேக்கு மரத்துக்கு அப்புறம் அவங்க வெட்டவே இல்லையா, அவங்க வந்து ஒரு கடவுள் மாதிரி வழிபடுறாங்க. ஸோ அப்படியே நாங்கள் வந்து அங்கே இருந்த ட்ரீஸ் எல்லாமே கவர் பண்ணிவிட்டு ஜாலியாக இருந்துச்சு. என் அண்ணா பொண்ணு வந்து செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. ஏன்னா குட்டீஸ்க்கு வந்துட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்து திடீர்னு இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ்லலாம் கூப்பிட்டு போனால் செம்மையாக ஜாலி பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ஜாலி பண்ணுறாங்க. பிடிக்கவே முடியல, அவங்கள ட்ரிப் ஃபுல்லாக ஓடிட்டு ஆடிட்டு அந்த மாதிரி இருந்தாங்க. ஸோ சந்தோ தான் வந்து ஃபுல்லாக பாப்பாவை டேக் கேர் பண்ணிக்கிட்டாரு. ஏன்னா கொஞ்சம் அவனுக்கு வந்து பாப்பா பிடிக்கும். அதனால் வந்து அவள் பத்திரமா தூக்கி வச்சுட்டு போகிறது வர்றது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா ட்ரிப்பு போனது வந்து நம்ம ஜாலியாக வைப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கூட விளையாட்டு நல்லா ஜாலியாக போச்சு. ஸோ நிறைய மயில் பார்த்தோம். சாயந்தரமும் நிறையவே மயில் பார்த்தோம். ஏன்னா அங்கே நிறைய மயில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 6 o'clock நாங்கள் ரிட்டர்ன் ஆகுற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போது நம்ம பெரம்பிக்குளம்க்கு எப்படி புக் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட அஃபிஷியல் சைட்டே இருக்குது, கவர்மெண்ட்டோட சைட்டே. நீங்கள் அதில் போயிட்டு உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ரூம் வேணும், எத்தனை அடல்ட்ஸ் போகிறீங்க, அது எல்லாமே நீங்கள் கொடுத்து புக் பண்ணிக்கலாம். என்ன டேட்ஸ் அவைலபிலிட்டி இருக்கோ அந்த டேட்ஸில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே டேரெக்டாகவே போட்டு நீங்கள் செக்இன் ஆகிக்கலாம். ஏன்னா நாங்கள் முன்னாடி கீழே நின்று செக்இன் போட்டுட்டு வந்தோம். மேபி நம்ம டேரெக்ட் புக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பேமெண்ட் பண்ணுற வேலை இல்லை ஒரு 40 minutes நாங்கள் கீழே வெயிட் பண்ணோம். அந்த டைம் எங்களுக்கு சேவ் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க. அவங்களோட நம்பரும் இருக்கும் அந்த வெப்சைட்லேயே, நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணியும் கேட்டுக்கலாம். சடனாக போகிறீங்க அப்படின்னா அவங்க ஏதாவது கேன்சல் ஆகிருக்குன்னா ரூம்ஸ் இருக்குது அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. எல்லாருமே அங்கே இருக்கவங்க ஃப்ரெண்ட்லி தான். தென் அவங்களுக்கு தமிழுமே தெரியுது. ஸோ நீங்கள் வந்து ஹெசிடேட் பண்ண வேண்டாம். ஸோ இது வந்து பெரம்பிக்குளம் கம்ப்ளீட்லி அண்டர்டேக்கன் பை கேரளா கவர்மெண்ட். பட் அங்கே இருக்க பீப்புள் நல்லாவே தமிழ் பேசுகிறாங்க, நல்லாவே பார்த்துக்கிறாங்க உண்மையாகவே. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு ட்ரிப் ஒரு அட்வென்ச்சரஸாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இது போங்க. எங்களுக்கு ஆக்சுவலாக நாங்கள் நிச்சி டென்ட் தான் பார்த்தோம். அது ஸ்பேஸ் எங்களுக்கு இல்லை, அதனால ஹனிகாம் சூஸ் பண்ணோம். நிச்சி டென்ட்டில் போயிருந்தா நைட்டு வந்து சஃபாரி கூட்டிகிட்டு போவாங்க. நைட் சஃபாரி வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். அவங்களோட ஓன் ஜீப் நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த ஜீப்பில் வந்து நைட் சஃபாரி கூட்டிகிட்டு போவாங்களாம். நாங்கள் போனது வந்து டே சஃபாரி தான். அண்ட் தென் வர வழியில் வந்துட்டு நாங்கள் நிறையவே டேம்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பெரம்பிக்குளம் அந்த உள்ள வந்து 3 டேம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எல்லாமே வந்து
30 to 40 அடி கிட்ட ஆழம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி அந்த டேம்குள்ளெல்லாம் நிறைய முதல்ல இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 48 வெரைட்டிஸ் ஆஃப் மீன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபிஷ்ஷிங்க்கெல்லாம் வந்து யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்களாமா. அங்கே உள்ள இருக்க பீப்புள் மட்டும் அவங்களுக்கு வேணுன்ற ஃபிஷ்ஷை வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணிக்கலாமா. லைக் அங்கே இருக்க ட்ரைப்ஸ் மட்டும். அங்கே ஆக்சுவலாக ட்ரைப்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து வேலை கொடுக்கணும், அவங்க வந்து அந்த ஊரை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ரூம்ஸ் பார்த்துக்கிறது, குக் பண்ணி கொடுக்கறது, இப்போ எங்கள் கூட கைடாக வரவங்க எல்லாருமே வந்து அங்கே இருக்க ட்ரைப்ஸ். அவங்களுக்கு வந்து ஒர்க் வந்து கவர்மெண்ட்டே கொடுத்துடுறாங்க. ஸோ அது எல்லாமே கேட்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் நான் சொல்லியிருந்தேன்ல டேம் எல்லாம் நல்ல ஃபுல் தண்ணியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அவங்க சொல்லியிருந்தாங்க இதுவே தண்ணி கம்மியாக இருக்குது, நீங்கள் இன்னும் மழை சீசன்லாம் வந்தீங்கன்னா இதை விடவும் இன்னும் நிறைய தண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக 3 ஸ்பேஸ் அவர் 3 டேம் கூட்டிகிட்டு போனார். ஆனால் அதில் வந்து ஒரே ஒரு டேமில் மட்டும்தான் நம்ம அந்த பிரிட்ஜ் மேலே வாக் பண்ணி போகலாம். மற்ற இடத்துல வந்து அலோடு கிடையாது. லைக் அந்த அஃபிஷியல்ஸ் மட்டும்தான் உள்ளே போக முடியும், வெளி பீப்புள்ஸ் யாருமே அலோடு கிடையாது. நம்மளோட சேஃப்டிக்கு ரொம்ப லைக் கேர் எடுத்துப்பாங்க. ரொம்பவே நம்மளோட சேஃப்டிக்கு வந்து கேரண்டின்னு சொல்லலாம். இங்கே வந்து ரொம்ப அழகாக இந்த மயில் வந்து தோகை விரிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ அதையும் ஒரு சின்ன கிளிப்பிங் கவர் பண்ணிட்டு இருந்தோம். செம்ம அழகாக இருந்துச்சு அந்த மயிலோட நேச்சர் சவுண்டு, அது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ இந்த ஒரே ஒரு டேமில் மட்டும்தான் நீங்கள் உள்ளே போயிட்டு வாக் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் அந்த பிரிட்ஜ் ஸ்பேஸில் நீங்கள் நடந்து போய் ஃபோட்டோ எடுக்கிறதுனாலும் வீடியோ எடுக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். வேறு எந்த டேம்லையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால தான் நானும் அப்படியே ஒரு கிளிப்லாம் எடுத்து போஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஜாலி பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அன்றைக்கி பர்த்டே ட்ரெஸ் போட்டு நம்மளோட ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும். இதுதான் என்னோட பர்த்டே ட்ரெஸ்ஸு. ஸோ இந்த அவுட்ஃபிட் கண்டிப்பாக நான் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுறேன் எல்லாமே. அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு நடந்து ரொம்ப டயர்டாயிட்டோம். ஏன்னா தனியாக போயிருந்தா கூட அவ்வளோ டயர்டாக இருக்காது. பாப்பா கூட இருந்ததுனால அவங்களால வந்து ஃபுல் டைம் கொஞ்சம் அமைதியாக உட்காந்துட்டு வர முடியாதுல்ல. தண்ணிலாம் பார்த்தோன்னே ஒரே எங்களை விட குஷியாகி ஓடணும். அப்படி எங்களுக்கு ரொம்ப பயமாகவும் இருக்குது, தண்ணியெல்லாம் இருக்கிறதுனால. பாப்பாவை சேஃபாக பார்த்துக்கணும் ரிட்டன் வந்துட்டோம். வந்த உடனே வந்து டீ எடுத்துட்டு 6:30க்கு சம்திங் வந்து இந்த ட்ரைப் டான்ஸ் எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்கள் போயிட்டு உடனே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு டீ குடிச்சிட்டு கீழே வந்துட்டோம். நாங்கள் ட்ரைப் டான்ஸ்ன்னு சொன்னோம், ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வச்சு டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு யோசிச்சோம். பட் இவங்க வந்துட்டு அவங்களோட ஒரு கல்ச்சர் ஆஃப் டான்ஸ் இது. அவங்க ஊரில் வந்துட்டு என்ன ஒரு அக்கேஷன் நடந்தாலும் இந்த மாதிரி தான் அவங்க வந்து டான்ஸ் ஆடுவாங்களாம். அப்புறம் அந்த ட்ரைப்ஸ் கிட்ட பேசுறதுக்கான சான்ஸ் எங்களுக்கு கிடச்சிது இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே, இந்த ஷோ முடித்த உடனே. ஸோ அப்போ அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ அவங்க சொன்னாங்க, ஏப்ரல் டு மேல வந்து 10 நாள் திருவிழா நடக்கும், அதுக்கு வாங்க இன்னும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி வந்து எங்களோட அவங்க வந்து டான்ஸ்ன்னு சொல்லலை, அதை விளையாட்டுன்னு சொன்னாங்க. எங்களோட விளையாட்டு வந்து இன்னும் நிறைய இருக்குது, இது வந்து ரொம்ப டைம் இல்லாதனால நாங்கள் ஒரு 5 தான் பண்ணோம். ஏன்னா ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் ஸ்டெப் மாதிரி அவங்க போட்டாங்க. இது மாதிரி அவங்க நிறைய விளையாட்டு வச்சுருக்கோம், நீங்கள் வந்து ஏப்ரல் மேல முடிஞ்சால் வாங்க, அப்போ இன்னும் நல்லாயிருக்கும், 10 நாளைக்கு வந்து இங்கே திருவிழாவாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்களும் போகிறதுக்கு பிளான் பண்ணுறோம். உங்களை யாராச்சும் பெரம்பிக்குளம் போகணும்னு நினச்சிங்கன்னா மேபி அந்த சீசனில் போங்க, இன்னுமே நல்லாயிருக்கும். அவங்க வச்சிருந்த அந்த மேளத்தோட சவுண்ட் வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அவ்வளோதான், ட்ரைப் டான்ஸ் முடிச்சுட்டு நாங்கள் எங்களோட டான்ஸை கண்டினியூ பண்ணுறதுக்கு வந்துட்டோம். ஸோ ப்ளூடூத் ஸ்பீக்கர் கொண்டு போயிருந்தோம். அங்கே போனீங்கன்னா பெரம்பிக்குளம் உள்ளே என்ட்ரு ஆனோடனே சுத்தமாகவே டவர் இருக்காது, பிஎஸ்என்எல் சிம் மட்டும்தான் எடுக்கும். என் ஃப்ரெண்டு கிட்ட பிஎஸ்என்எல் சிம் இருந்ததுனால வீட்டுக்கு கால் பண்ணுறதுக்குலாம் யூஸ் ஆச்சு. ஸோ அந்த ஒரே ஒரு சிம் வச்சு மட்டும்தான் நாங்கள் உயிர் வாழ்ந்தோம். நெட் எடுக்காது, மெயின் ரீசன். வாட்ஸ்அப், இன்ஸ்டா எதுவுமே போக முடியாது. ஸோ நான் அன்றைக்கி வந்து எந்த ஒரு ஃபோன் கால்ஸ் மெசேஜ் எதுவுமே பார்க்கல. அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா எல்லாரும் பாட்டு போட்டு, அண்ணன் ஆல்ரெடி யூடியூப்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தோம், அதுல இருந்த சாங்ஸ்லாம் மட்டும் நாங்கள் ப்ளூடூத் ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணி ப்ளே பண்ணிட்டு ஒரே ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். பாப்பாவுக்கும் சரியான ஜாலி, அவள் ஆல்ரெடி பாட்டு போட்டாலே டான்ஸ் ஆடிட்டு இருப்பா. அது பிடிச்ச சாங்ஸ்லாம் இருக்கும், நல்லா ஜாலியாக அந்த புல்லில் உருண்டு பிறண்டு ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. நானும் சந்தோம் ஹலமதி அபிபு சாங்க்கெல்லாம் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஆடிட்டு இருந்தோம். ஸோ ஒரே ஜாலியாக போச்சு. கண்டிப்பாக வந்துட்டு இன்னொரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஏன்னா இன்னும் 2 நாளோட ட்ரிப் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு நான் இன்னும் என்ன பண்ணோம் அப்படின்ற டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறோம். அவ்வளோதான், டான்ஸ் முடிச்சுட்டு நாங்களும் டின்னர் சாப்பிட போயிட்டோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக கண்டினியூவேஷன் வீடியோ வரும், அதுவும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு பிளேசஸ் பிடிக்கும், மவுண்டெயின்ஸ்
இல்லை ஃபாரஸ்ட்டு. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு மாதிரி பிளேசஸ் பிடிக்கும். நீங்கள் எந்த மாதிரி ஒரு பர்சன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. Bye bye.